بسم الله الرحمن الرحيم. عن عبد الله بن عمرو بن العاص رضي الله تعالى عنهما رأى رسول الله صلى الله عليه وسلم علي ثوبين معصفرين فقال إن هذه من ثياب الكفار فلا تلبسها أو كما قال عليه الصلاة والسلام وتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் மீது 2 ஆடை அணிந்த நிலையில் என்னை பார்த்தார்கள். அந்த 2 ஆடை முஅஸ்ஃபரைன், சிகப்பு நிற ஆடைகள் அணிந்த என்னை நபி அவர்கள் பார்த்தார்கள். ஃபகால, அந்த நேரத்தில் நபி சொன்னாங்க, இன்ன ஹாதிஹி மின் ஃபியாபில் குஃபார், இது காஃபிர்களுடைய உடையாகும். ஃபலா தல்பிஸ்ஹா, இதை அணிய வேண்டாம் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு அல்-ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நமக்கு சொல்லித் தர்றாங்க. இதுல முஅஸ்ஃபரைன் அப்படின்னு சொல்லி இடம்பெற்றிருக்கக்கூடிய வார்த்தை சஃபர் அப்படின்னு சொன்னா குங்குமப்பூ கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த காலம் மாதிரி கெமிக்கல் காலம் கிடையாது. அந்த காலத்தில் குங்குமப்பூவில் ஊற வச்சு அதில் வரக்கூடிய அந்த சாயத்தை என்ன செய்வாங்க, உடைகளில் போடுவார்கள் என்பதாக இதற்கு உண்டான, இந்த வார்த்தைக்கு உண்டான விளக்கங்கள் சொல்லப்படுது. இது 2 கலராக இருப்பதற்குண்டான அதிகமான சாத்தியக்கூறுகள். ஒன்று கரும் சிகப்பு, அதாவது டார்க் ரெட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் முஅஸ்ஃபரைனுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது. என்னன்னு சொன்னால் காவி நிறம் என்பதாகவும் சொல்லப்படுது. இந்த 2 நிறங்களுக்கும் சாத்தியமான வார்த்தை இந்த ஹதீஸில் இடம்பெற்று இருக்கிறது. ஸோ இந்த 2 கலர்களுமே நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய கலர்கள் என்பதாக நமக்கு என்ன செய்கிறாங்க, சொல்லி தர்றாங்க. அதிலும் குறிப்பாக இது ஆண்களுக்கு உண்டான உடையே அல்ல என்பதை நமக்கு நபி அவர்கள் இதில் சொல்கிறாங்க. அதிலும் குறிப்பாக இது குஃபார்களுடைய உடை என்பதாக நபி அவர்கள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ காஃபிர்களுடைய உடை அதாவது உடைனா அந்த நம்ம போடுற ட்ரெஸ்ஸு அவங்களுக்கு உண்டானதான்னு சொன்னால் இல்லை. இந்த மேலே உள்ள வார்த்தையில் முஅஸ்ஃபரைனின் வந்திருக்கிறதுனால அந்த கலர் அவர்களுக்கு உண்டான கலர் அப்படிங்கிறத நமக்கு நபியர்கள் சொல்வதாக நமக்கு இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெருமக்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களை, இப்போ நம்ம எப்படிப்பட்ட ஆடைகள் எல்லாம் அணியக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வர்றோம். ஒன்று, உருவப்படங்கள் உண்டான அது போன்ற உடைகள் அணியக்கூடாது. அது வீட்டில் இருக்கக்கூடிய தலையணை போன்ற மெத்தை போன்ற பொருட்களாக இருந்தாலும் அவைகளிலும் கூட உருவப்படங்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி உடை உடுத்தும் பொழுது அதில் பெருமை வரக்கூடாது அப்படிங்கிறத நேற்றைய தினங்களில் பார்த்தோம். இன்றைய தினத்தில் உண்டான பாடம், அது எப்படிப்பட்ட கலர்களில் நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்துருக்கிறாங்க, எந்த மாதிரி கலர்கள், அது யாருக்கு உண்டானதுங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்த்துருக்குறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, சம்ருத் இப்னு ஜுந்துப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி தர்றாங்க. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்பிசு மின் சியாபிக்குமுல் பயாத, வெண்ணிற ஆடைகளை நீங்கள் அணியுங்கள் என்பதாக சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபஇன்னஹா அத்ஹரு வ அத்யபு, அதுதான் மிகவும் சுத்தமானதும் கூட மனமானதும் கூட என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தர்றாங்க. அது மட்டுமல்ல, அந்த ஹதீஸை முடிக்கும் போது வகஃபினு ஃபீஹா மௌதாக்கும், உங்களில் மௌத்தானவர்களை அந்த வெள்ளை நிற உடையிலேயே நீங்கள் கஃபனும் செய்யுங்கள், இறுதி மரியாதை செய்யுங்கள், இறுதி உடையாக அதனை ஆக்குங்கள் என்ற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் நாம் இங்கு பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே,
அப்ப சிறந்த ஆடை, சிறந்த கலர் எது அப்படின்னு சொல்லும் போது வெண்ணிறத்தை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஜஸ்ட் பண்றாங்க. அதே சமயத்துல உடுத்தக்கூடாத கலர் அப்படின்னு சொல்றதுல அந்த 2 கலர்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, குஃபார்களுடைய கலர்கள் என்பதாக நமக்கு என்ன செய்யறாங்க, சொல்லி தர்றாங்க. இதெல்லாம் கடைபிடிப்பதற்கு முயற்சி செய்யலாமா? அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய நற்பாகியவான்களில் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா வ ஆலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.